அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் கூடிய நேரமாக ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் பெயர்ச்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது. அதே வேளையில் செவ்வாய் நீச்ச கதியில் திரும்புகிறார், புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் என இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் தனது பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியிலிருந்து தற்போது தனது பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் நுழைகிறாருங்க. இது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. அங்கு மிக வலுவாக பல நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகநிலைகள் இருக்கின்றன. இதில் புதனும் சனியும் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ராசிகளில் சஞ்சரிக்கும் போது மற்ற இடங்களை காட்டிலும் அதீதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவாருங்க சுக்கிரன். அதில் ஒரு இடமான கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சுபத்துவ பாதையில் நுழைந்திருக்கிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபத்துவ பாதையில் கர்மஸ்தானத்தில் நுழைந்து மிக வலுவாக தனது சப்தம பார்வையை சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறாருங்க. எனவே சுகஸ்தானமும் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாம். எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாக அமைய போகிறது. ஏனென்றால் இதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்று திரும்புகிறார். சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பும் சற்று சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட வித்யாகாரகரான புதனினுடைய வக்ர நிவர்த்தி பல மாறுதல்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் மிக விரைவில் பாகியஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன். மேலும் சனியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். முழு சுபகிரகமான குரு தனஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ராகு விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது வலுவாக 6லும் சஞ்சரிக்கிறார். சந்திரன் பல இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது சுக்கிரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் முதன்மையான நல்ல பலன்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் தெளிவாகவும் துல்லியமாகவும் அற்புதமாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போதும் விரயத்தில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்களை ஏற்படுத்துவார். அதுபோன்ற அமைப்பில் தற்போது இல்லை. தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் இந்த தருணத்தில் இனிமையான காலமாக அமைந்திடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை புதிதாக உருவாக்கி கொடுப்பாருங்க. வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களில் இருந்து மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இருக்கிறது. உங்களுக்கு பக்கபலமாக குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறதுங்க. நண்பர்கள் வட்டாரமும் விரிவடையும். நினைப்பதை காட்டிலும் மற்றவர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய வளர்ச்சிக்கு மிக பக்க பலமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொருளாதார ரீதியான தேவைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் எளிதில் பூர்த்தியாகுங்க. புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய வகையில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் சுக்கிரன் இந்த தருணத்தில் கர்மத்தில் நுழைந்திருப்பதால் ஏற்பட போகிறதுங்க. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்வுகளை நடத்த
நடத்த வேண்டும் என்று கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான முன்னேற்றம் போன்ற முயற்சிகளும் மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். அதைவிட அரசியல் மற்றும் கலைத்துறையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் யூகிப்பதை காட்டிலும் அற்புதமான பிரம்மாண்டமான வளர்ச்சியை பல மடங்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக நிறைவாக அள்ளி கொடுக்கிறதுங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும். குறிப்பாக இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். தொழில்துறையிலும் நினைப்பதை காட்டிலும் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமையுங்க. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது குடும்ப ரீதியான சூழ்நிலை மிக சிறப்பாக அமையுங்க. பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணைவதற்கான யோகமும் உண்டு. தங்களுக்கிடையே நடந்த இனிமையான நிகழ்வுகளை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்ற துறைகளை காட்டிலும் நினைத்த காரியங்களை சாதித்தே தீருவேன் என்று சொல்லக்கூடிய வகையில் துடிப்புடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை திறன்பட செய்வதற்கான முதன்மையான யோகம் கலைத்துறையில் கிடைக்கிறது. எனவேதான் சுக்கிர பயிற்சியின் காரணமாக மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளும் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்குங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய முயற்சியில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்படுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது புதிய விவசாய நிலம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. புதிய முதலீடுகளை பல்வேறு வகையான உங்களது அனுபவம் மிக்க துறைகளில் ஈடுபடுத்துவதற்கான நிறைவான யோகம் கிடைப்பதால் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல லாபமும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் சுக்கிரன். எனவே மிக பெரிய அளவிலான மாணவ மாணவியரின் கல்வி ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை தடையில்லாமல் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியாக சிக்கலை சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அந்த சிக்கல் விலகக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக டிசம்பர் 5 முதல் மிக வலுவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சிக்கல்களில் இருந்து வெளிவருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. சுகஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அடுத்தடுத்த பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி இனிமையாக வரப்போகிறது. அனைத்தையும் நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மேசராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.